அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரென்னி ஹார்லின் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1 என்ற அமெரிக்கன் ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். ஒரு சின்ன டவுன்ல இருக்கும் கேபின் ஹவுஸ்ல தங்குற காதல் ஜோடிகளை முகமுடி அணிந்த 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் இறக்கமே இல்லாம கொலை செய்ய முயற்சிக்குது. காதலர்கள் இருவரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா என்பதுதான் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1 படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நியூயார்க் நகரத்தை சேர்ந்த ரயல் மற்றும் மாயா இருவரும் காதலர்கள். 2 பேரும் காதலிக்க தொடங்கி 5 வருஷம் ஆனதை கொண்டாட கார்ல ஒரு ரோட் ட்ரிப்பா போர்ட்லாண்டுக்கு போறாங்க. போற வழியில சாப்பிட்றதுக்காக மெயின் ரோட விட்டு விலகி ஒரு சின்ன ரோட பிடிச்சி மேப்ல காட்டின ஒரு ஹோட்டலை நோக்கி போறாங்க. அந்த ரோடு போகுது போய்கிட்டே இருக்குது. ஒரு வழியா வீனஸ் என்ற ஒரு சின்ன ஊரை வந்து அடையிறாங்க. அந்த ஊரும் அந்த ஊர் மக்களும் பார்க்கவும் பழகவும் கொஞ்சம் விசித்திரமா இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு வெளியே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணா காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. யாரோ வேணும்னே காரை ரிப்பேர் ஆக்கியிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. பக்கத்துல இருக்க ஒரு கேரேஜில் கொண்டு போய் காரை விட்டா சரி பண்ணி தர 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. இருட்டவும் ஆரம்பிக்குது. பக்கத்துல இவங்க தங்குறதுக்கு ஹோட்டல் எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. சாப்பிட்டு அந்த ஹோட்டல்லே விசாரிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு உதவி செய்யறா. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஏர்பப் வீடு ஒன்று இருக்கு, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு அவளோட கார்லயே கொண்டு போய் அங்க விடுறா. அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு கேபின் ஹவுஸ் அது. வெளியில இருந்து பார்க்க அந்த வீடு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள சூப்பரா இருக்கு. இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு வீடு கிடைச்சதுன்னு ரயனும் மாயாவும் சந்தோஷமா தங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து இவங்க வீட்டுக்கு கதவை தட்டுறா. கதவை தட்டி தாம்ரா என்ற பொண்ணு இங்க இருக்காளான்னு கேட்குறா. அப்படி யாரும் இங்க இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த டீனேஜ் பொண்ணு மறுபடியும் வந்து அதையே கேட்க ஒரு கட்டத்துல ரயன் கோவப்பட்டு அந்த பொண்ணை விரட்டி அடிக்கிறான். இனி எந்த தொல்லையும் இல்லைன்னு நினைக்கும் போது யாருன்னே தெரியாத 3 பேரு வித்தியாசமான மாஸ்கோட இந்த வீட்டுக்குள்ள புகுந்து மாயாவையும் ரயனையும் கொல்ல முயற்சிக்கிறாங்க. அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்க இந்த வீட்டுல வசமா மாட்டிக்கிட்ட இந்த இருவரால அங்கிருந்து உயிரோட தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். ஏற்கனவே வெளியான தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிலிம் சீரிஸோட 3வது படம் இதுனாலும் ஏற்கனவே வெளியான படத்துக்கு சம்பந்தமே இல்லாத புது கதையை கொண்ட படம் என அறிவிச்சிருக்காங்க. பல படங்கள்ல பார்த்த வழக்கமான கதை தான் என்றாலும் எதனால வித்தியாசமான மாஸ்கை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா கொல்றாங்க என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க நாம அடுத்த பாட்டு வர காத்திருக்க வேண்டியிருக்கு. கொலை செய்யற 3 பேருமே ஒரு குடும்பம் போல தான் தெரியுறாங்க. சாக போற நேரத்துல ஏன் இப்படி செய்றீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது ரொம்ப சாதாரணமா நீங்க இங்க இருக்கீங்க அதனாலதான்னு மாஸ்க் போட்டிருக்க ஒரு பொண்ணு சொல்ற காட்சி பயங்கரமா இருந்தது. மொத்தமா 1 மணி நேரம் 20 நிமிஷம் மட்டுமே ஓடக்கூடிய சின்ன படம். சில இடங்கள்ல படம் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. குறிப்பா நைட்ல படமாக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் கிளியரா இருந்தது. மாயா கேரக்டர்ல நடிச்ச மெடலின் பெச்சோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அடுத்தடுத்து வரப்போற பாகங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் போல தான் இந்த படம். மொத்தத்துல உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கமான கதை தான். டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.